அப்படியே ஸ்வீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுல இந்த இடத்துல வந்து பாருங்க நானோ கேட்டலிஸ்ட் ஸ்டேட்ல ரெடியூஸ் தி குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது நானோ கேட்டலிஸ்ட். இது வந்து பார்த்தா 100% ஆஃப் ஹீட் வந்து நமக்கு இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நானோ கேட்டலிஸ்ட் ஆர் சேஃபர் அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட். நானோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தா காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஸ்மால் பார்ட்டிகிள் வரும். cannot escape the rate of reaction. ரேட் வந்து அது ஸ்டார்ட் எல்லாம் பண்ணி வைக்கிறது யாரு கேட்டலிஸ்ட். என்ன பண்ணும் அப்படின்னா to increase the rate of reactions மட்டும் தான் அதிகம் பண்ணிருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா அதோட ரோல் என்ன, இட்ஸ் ஸ்மால் குவாண்டிட்டி தான் நமக்கு தேவைப்படுது. எதுக்கு கேட்டலிஸ்ட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸோட ஸ்பீடு மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரு ஹை டெம்பரேச்சர் ஃபைவ்லி டிவைடட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைலி எஃபெக்டிவ். ஒரு ஹை டெம்பரேச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டா இருக்கிறது கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தா ஒரு 2 hours or 3 hours நடக்கக்கூடியது வந்து பார்த்தா ஒரு 15 or 20 minutesல கம்ப்ளீட் பண்ணிடும். இப்போ இதுதான் கேட்டலிஸ்டோட ரோல். சில இடத்துல கேட்டலிஸ்டோட ரோல் வந்து பார்த்தா டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. கேட்டலிட்டிக் பாய்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் இருக்குது. இது மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம். சில இடத்துல கேட்டலிட்டிக் பாய்ஸ் வந்து இருக்கு. எதுக்காக யூஸ் பண்றாங்க தெரியுமா? அது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்டோட ரியாக்டிவிட்டி ஸ்டாப் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் பாய்ஸ்லயே இருக்கு. சோ அது டூ டிஃபரெண்ட் டைப்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிற இந்த இடத்துல இன்னொன்னு யூஸ் பண்றாங்க கேட்டலிஸ்ட். எதுக்காக யூஸ் பண்றாங்க? கில் தி பாக்டீரியா. பாக்டீரியா கில் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது மெயினா வந்து என்னன்னா மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கேட்டலிஸ்ட் நானோ கேட்டலிஸ்ட், அதனால நானோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் பேஸ்ட் நானோ கேட்டலிஸ்ட்ல இல்ல கோட்டேட் மேல கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெட்டல் மேல கோட் பண்ணிருப்பாங்க. மெட்டல் அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட் மெயினா வந்து பிளாட்டினம், நிக்கல், டைட்டானியம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஹை சர்ஃபேஸ் ஏரியா வந்து இருக்கும். அதனால தான் அந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி மெக்னீசியம் வந்து யூஸ் பண்றாங்க. மெக்னீசியம் ஆக்சைடு நானோ பார்ட்டிகல்ஸ். நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. டீஹைட்ரேஷன் அதுல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்றது. நேரத்துல கேட்டலிஸ்ட் டீஹைட்ரேஷன்ல வந்து பார்த்தா ஹைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா யூஸ் பண்றாங்க. டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி டீஹைட்ரேஷன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து பார்த்தா ரிமூவ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டிஹைட் குரூப்ஸ் இருக்கு, அஸ்பார்டிகைட் குரூப்ஸ் இருக்கு, அதுக்கு கீட்டோ குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல இருக்க ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆல்டிஹைடா இருந்தா கீட்டோனா இருக்கும். சோ அதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா இல்ல செகண்டரி ஆல்கஹால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா டீஹைட்ரேஷன் பண்ண முடியும். இது ஒரு டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்ல டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட் இருக்குது. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ரிலேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இருக்கு. அதனால இந்த ஸ்பைஸ் வந்து நம்ம சொல்லிருக்கோம். கேட்டலிஸ்ட் வந்து புரியுது. கேட்டலிஸ்ட் ஓவர் அதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்துட்டோம், மெடிசன்ல பார்த்துட்டோம், அக்ரிகல்ச்சர்ல பார்த்துட்டோம், எனர்ஜி வேற இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் டோட்டல் 5 எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டேன்ல. மெடிசன், கேட்டலைசிஸ் வேற, கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வேற. சரியா? எனர்ஜி அப்படிங்கிறது இது ரினியூவபிள் எனர்ஜி சொல்லியிருக்கோம், அக்ரிகல்ச்சர் சொல்லியிருக்கோம், அடுத்து வேற சொல்லியிருக்கோம். மெடிசன்ல தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது மெடிக்கல் ஃபீல்ட் இருக்கிறதா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்ரியில் மெடிசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்ரிகல்ச்சர்லையும் மெடிசன்ல இருக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கேட்டலிஸ்ட் தான் நமக்கு 2 மார்க் கேட்பாங்க. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படியே ஸ்வீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுல இந்த இடத்துல வந்து பாருங்க நானோ கேட்டலிஸ்ட் ஸ்டேட்ல ரெடியூஸ் தி குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது நானோ கேட்டலிஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 100% ஆஃப் ஹீட் வந்து நமக்கு இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நானோ கேட்டலிஸ்ட் ஆர் சேஃபர் அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட். நானோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஸ்மால் பார்ட்டிகிள் வரும். cannot escape the rate of reaction. ரேட் வந்து அது ஸ்டார்ட் எல்லாம் பண்ணி வைக்கிறது யாரு கேட்டலிஸ்ட். என்ன பண்ணும் அப்படின்னா to increase the rate of reactions மட்டும் தான் அதிகம் பண்ணிருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா அதோட ரோல் என்ன, இட்ஸ் ஸ்மால் குவாண்டிட்டி தான் நமக்கு தேவைப்படுது. எதுக்கு கேட்டலிஸ்ட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸோட ஸ்பீடு மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரு ஹை டெம்பரேச்சர் ஃபைவ்லி டிவைடட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைலி எஃபெக்டிவ். ஒரு ஹை டெம்பரேச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது
கேட்டலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தா ஒரு 2 hours or 3 hours பண்ணக்கூடியது வந்து பார்த்தா 15 or 20 minutesல கம்ப்ளீட் பண்ணிடும். இப்போ இதுதான் கேட்டலிஸ்டோட ரோல். சில இடத்துல கேட்டலிஸ்டோட ரோல் வந்து பார்த்தா டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. கேட்டலிட்டிக் பாய்ஸ்ட் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் இருக்கு. இது மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம். சில இடத்துல கேட்டலிட்டிக் பாய்ஸ்ட் வந்து இருக்கு. எதுக்காக யூஸ் பண்றாங்க தெரியுமா? அது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்டோட ரியாக்டிவிட்டி ஸ்டாப் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் பாய்ஸ்ட்லயே இருக்கு. So அது ரெண்டு 2 டிஃபரெண்ட் டைப்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படிங்கற இந்த இடத்துல இன்னொன்னு யூஸ் பண்றாங்க கேட்டலிஸ்ட். எதுக்காக யூஸ் பண்றாங்க? கில் தி பாக்டீரியா. பாக்டீரியா கில் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது மெயினா வந்து என்னன்னா மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்து பார்த்தா கில் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கேட்டலிஸ்ட் நானோ கேட்டலிஸ்ட் அதனால நானோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இன்னொன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் பேஸ்ட் நானோ கேட்டலிஸ்ட்ல இருக்கு. இல்ல கோட்டேட் மேல கோட் பண்ணிருப்பாங்க. இருக்காங்க இந்த மெட்டல் மேல கோட் பண்ணிருப்பாங்க. மெட்டல் அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட் மெயினா வந்து பிளாட்டினம், நிக்கல், டைட்டானியம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஹை சர்ஃபேஸ் ஏரியா வந்து அது இருக்கும். அதனால தான் அதுல கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி மெக்னீசியம் வந்து யூஸ் பண்றாங்க. மெக்னீசியம் ஆக்சைடு நானோ பார்ட்டிகல்ஸ். சோ நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. டீஹைட்ரேஷன் அதுல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்றது. இடத்துல கேட்டலிஸ்ட் டீஹைட்ரேஷன்ல வந்து பார்த்தா ஹைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா யூஸ் பண்றாங்க. டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஹைட்ரஜனேஷன் அப்படின்னு சொல்லி டீஹைட்ரேஷன் அப்படின்னா அந்த இடத்துல கூடிய ஹைட்ரஜன் வந்து பார்த்தா ரிமூவ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டிஹைட் குரூப்ஸ் இருக்கு, அஸ்கார்டிஹைட் குரூப்ஸ் இருக்கு, அதுக்கு கீட்டோ குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆல்டிஹைடா இருந்தா கீட்டோனா இருக்கும். சோ அதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுல செகண்டரி ஆல்கஹால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூஸ் பண்ணாங்கன்னா டீஹைட்ரேஷன் பண்ண முடியும். இது ஒரு டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்து இருக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ரிலேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இருக்கு. சொல்ல இதுல ஸ்பைஸ் வந்து நம்ம சொல்லிக்கலாம். கேட்டலிஸ்ட் வந்து புரியுது. கேட்டலிஸ்ட் ஓவர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்துட்டோம்? மெடிசன்ல பார்த்துட்டோம், அக்ரிகல்ச்சர்ல பார்த்துட்டோம், எனர்ஜி வேற என்ன இருக்கு? எலக்ட்ரானிக்ஸ் டோட்டலா 5 என்ன சொல்லியிருந்தல மெடிசன் கேட்டலைசிஸ்ங்கறத கேட்டலிஸ்ட் அப்படிங்கறதுல சரியா இல்ல எனர்ஜி அப்படிங்கிறது இது ரினியூவபிள் எனர்ஜி சொல்லிருக்கோம், அக்ரிகல்ச்சர் சொல்லிருக்கோம், அடுத்து என்ன சொல்லிருக்கோம்? மெடிசன்ல தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது மெடிக்கல் ஃபீல்ட் இருக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்ரிக்கு மெடிசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்ரிகல்ச்சர் மெடிசன் இருக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்டான